மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் சொத்து வரி மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பாக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை, திருச்சி, உளுந்தூர்பேட்டை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், எந்தெந்த பகுதியில் இந்த போராட்டம் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு? முக்கிய நிர்வாகிகள் எங்கெங்கெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க? மனித சங்கிலி போராட்டம் என்பது வட சென்னையில ராயபுரம் தொகுதி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பலமுறை எம்எல்ஏவாக இருந்த பகுதியில மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. சொத்து வரி மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய வரி, குறிப்பாக பால் விலை உயர்வு என பல்வேறு வரிகளை இந்த திமுக அரசு இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான விலைவாசி உயர்வில் இருப்பதாக தெரிவித்து தற்போது அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் மனித சங்கிலி நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில ராயபுரம் மனோ அவர் இருக்காரு, அதே போல ஜெயக்குமார், இதே போல சென்னையில பல்வேறு பகுதிகளில் அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் திரளாக பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொருவரும் நீண்ட வரிசையில நம்ம பாத்தீங்கன்னா ராயபுரம் கல்மண்டபத்திலிருந்து தொடங்கி வரும்போது பல்வேறு இடங்கள்ல நீண்ட வரிசையில கைகளை கோர்த்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் தற்போது உரையாற்றி வருகிறார். இந்த அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு என்பது கட்டுக்குள் இருந்ததாகவும் சாமானிய மக்கள் பொருட்களை வாங்குவதற்கு ஒரு ஏற்ற சூழல் இருந்தாலும் தற்போது பல்வேறு பொருட்கள், குறிப்பாக தக்காளி இன்னைக்கு 100 ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. எனவே பல்வேறு பொருட்களுடைய விலை உயர்வுக்கு கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாகவும் தற்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பொதுமக்கள் மத்தியில் பேசி வருகிறார். சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய அதிமுகவின் மனித சங்கிலி போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். இன்னைக்கு 52,000 கோடி அதிகப்படுத்திருக்காங்கன்னா அப்ப ஒரே சாதனை இந்த அரசாங்கம் பண்ணிருக்கு. குடிக்கிறவங்க எண்ணிக்கை ஜாஸ்தி பண்ணிருக்கு. குடிச்சுட்டே இரு, காலையில குடி, மதியானம் குடி, சாயந்தரம் குடி. அரசாங்க கருவூலத்துக்கு உன் பணம் வந்துனே இருக்கணும். நீ கொடுக்குற பணத்துலதான் 1000 ரூபாய் நான் மகளிருக்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க குடிக்கிறதோ நம்ம வரி செலுத்துற பணத்துல இருந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாய் என்னமோ பெருசா 10,000 ரூபாய் கொடுத்தா மாதிரி பீத்துகிறது. அதனால மக்கள் இதை உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு விலைவாசி தக்காளி பார்த்தா 120 ரூபாய் இன்னைக்கு கிலோ. இன்னைக்கு அதை கட்டுப்படுத்த மழை காலத்துல அவ்வளவு தூரம் இன்னைக்கு ஒரு சாலைகள் குண்டு குழியுமாக இருக்கு. எந்த விதமான அளவுக்கு அந்த குண்டு குழியை சரி பண்ணி ஒரு சாலை போடுறதுக்கு வக்கு இல்ல. இன்னைக்கு பார்த்தா கார்பரேஷன் தூங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதே போல இன்னைக்கு மெரினா பீச்ல இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடந்தது. 5 பேர் இறந்து அதற்கு கூட ஒரு இன்னும் அந்த மன வருத்தம், ஒரு கஷ்டம், ஒரு மன துக்கம், ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது மெரினாவில். நூற்றுக்கணக்கான மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில என்ன பாட்டு தெரியுமா? பார்க் திறந்து வச்சுட்டு அவங்க அப்பா பேர்ல இருக்கிற பார்க் திறந்து வச்சுட்டு எங்க பார்த்தாலும் அவங்க அப்பா பேர் தான். கருணாநிதி நூற்றாண்டு விழா மண்டபம், கருணாநிதி பூங்கா, கருணாநிதி பாத்ரூம், கருணாநிதி. அதிமுக சார்பாக சென்னையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியதை பார்த்தும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை அவர் சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்திருக்கிறார்.